பாரு அம்மா தேவி பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓய் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஏய் செல்லக்குட்டி. அண்ணி காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. இந்தா குடி. தேங்க் யூ. மூர்த்தி சொல்லு கையல். ஆமா அந்த ஹோட்டல் போய் பாத்தியா? இன்னும் இல்ல, இனிமே தான் போய் பார்க்கணும். நானும் வந்து பார்க்கலாமா? ஐயோ என்ன கையல், பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? வா கையல். உன்கிட்ட இருந்து அந்த பணத்தை வம்படியா வாங்கி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறத நினைச்சா குற்ற உணர்ச்சியா இருக்கு கையல். மூர்த்தி அப்படியெல்லாம் பேசாத. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் மனப்பூர்வமா திருப்தியா தான் அந்த பணத்தை கொடுத்தேன். திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காது. ஹோட்டல்ல எப்ப போய் பார்க்கணும்னு சொல்லு, நாம போய் பார்த்துட்டு வரலாம். மேடம் மேடம் கயல் வா. மீடியேட்டர் வந்திருக்காரு. என்ன மேடம், வாங்கண்ணே. இன்னைக்கு பேமெண்ட் கொடுத்துடலாமா? இல்ல அது வந்து என்னாச்சு மேடம்? இந்தாங்கண்ணா ஆபீஸோட சாவி. என்ன சாவியை கொடுக்குறீங்க? அட்வான்ஸ் பணத்தை வாங்கி ஓனர் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே என் கமிஷனையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னடான்னா சாவியை கொடுக்குறீங்க? அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஆபீஸ் எங்களுக்கு வேண்டாம். என்னாச்சு மேடம், ஏன் வேணாங்கிறீங்க? இல்ல பணம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனாலதான் இப்போதைக்கு அந்த ஆபீஸ் வேண்டான்னு தான் சொல்றோம். அட என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்லண்ணா எங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களால வந்த 2 பேரையும் நான் விட்டுட்டேன். நீங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. திடீர்னு கேட்ட இடத்துல பணம் கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் அதுக்கு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆபீஸை பார்க்க வேண்டியதுதானே மேடம்? நேத்து கேட்டதுக்கு பணம் எல்லாம் ரெடியா இருக்கு, வேற யார் வந்து கேட்டாலும் ஆபீஸை கொடுக்காதீங்க, புக் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கன்னு அட்வான்ஸை கொடுத்தீங்க. இப்போ வந்து பணம் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் மேடம் இப்படி பண்றீங்க? இதுல என்னுடைய கமிஷனும் அடங்கி இருக்கு. நீங்க வேலைக்காக இடம் பாக்குறீங்க, எனக்கு இடம் பாக்குறது தானே வேலையே. உங்களுக்காக அங்க எங்கன்னு தேடி அலைஞ்சு இடத்த பார்த்து கொடுத்தா நீங்க அசால்ட்டா வேணாங்கிறீங்க. முன்னாடியே பணம் ரெடி ஆகலன்னு சொல்ல வேண்டியது தானே? இதுதாங்க என் பொழப்பு. அதுலயே மண்ணள்ளி போடுறீங்க. ஐயோ அண்ணா அண்ணே டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் ஒரு மாசத்துல பணத்தை ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ் பாத்துக்கிறோம். பணத்தை ரெடி பண்ணாம எதுக்குங்க ஆபீஸ் பாக்குறீங்க? கொடுங்க சாவியை. எல்லாம் என்ன அண்ணா இருங்க, தேவையில்லாம வார்த்தை விட வேண்டாம். எழில் எங்களால நீங்க நஷ்டப்படவும் வேண்டாம், கஷ்டப்படவும் வேண்டாம். நேத்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கோங்க. கிளம்புங்க. எழில் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். குடி. கிளாஸ் கூட அன்பு. அண்ணா சரி சரி சரி. ஏதனா
இப்ப கூட என் தங்கச்சியும் மாப்பிளையும் அந்த ஆபீஸ் பார்க்க சொன்ன புரோக்கர் கிட்ட அவமானப்பட்டு நிக்கிறாங்க. அவங்கள அப்படி ஒரு நிலைமையில பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. எதுக்கு தேவையில்லாம அவங்க கஷ்டப்படணும்? ஏய், நீ மட்டும் என் பேச்சை கேட்டு அந்த பணத்தை கேட்காம இருந்திருந்தா அவங்க அப்படியே டிராவல்ஸ் ஆரம்பிச்சு முன்னேறி போயிட்டே இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி. ஏங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. பணம் கொடுத்த கையில எதுவும் சொல்லல, இளைய தம்பி எதுவும் சொல்லல. நீங்க ஏன் என்கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, முடிஞ்சு போன கதையை பத்தி திரும்ப திரும்ப பேசாதீங்க. நான் என்னமோ வேணும்னே அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு பணத்தை தட்டி பறிச்ச மாதிரி குத்தி காமிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் அந்த பணத்தையே வாங்கினேன். அவங்களும் நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் பணத்தையே கொடுத்திருக்காங்க. நீங்க பேசுறத பார்த்தா அவங்க என்னமோ வேண்டா வெறுப்போட பணத்தை கொடுத்த மாதிரில இருக்கு. சரி, அப்ப பேசாம கையில் கிட்டே கேட்கலாம். அவ வேண்டா வெறுப்பா தான் பணத்தை கொடுத்தானா அந்த பணத்தை அவகிட்டே திருப்பி கொடுத்தா. இது வரைக்கும் நீ பண்ண பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இப்ப இத கேக்குறன்னு போய் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சு எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கணும், அதானே? ஏங்க என்னங்க நீங்க பணம் வாங்கினாலும் தப்பு, குடுக்கறேன்னு சொன்னாலும் தப்பு, அப்புறம் வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? நான் பண்ண பெரிய தப்பே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சதுதான். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன வேற யாரோ ஒருத்தருக்காக பணத்தை ஹோட்டல் வைக்கிறதுக்காக வாங்கினேன்? இல்ல அவங்களும் வேற யாரோ ஒருத்தங்களுக்காக தூக்கி கொடுத்தாங்களா? அவ கூட பிறந்த அண்ணனுக்காக தானே. அதுல என்னங்க இருக்கு? நீங்க நல்லா இருந்தா நான் மட்டும் இல்ல, இந்த குடும்பமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு எப்ப பணம் கிடைச்சாலும் டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம்ல. ஆனா நமக்கு இந்த ஹோட்டல் போச்சுன்னா திரும்ப கிடைக்குமாங்க? சும்மா சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க. வாங்க ஹோட்டல் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருவோம். வாங்க வாங்க, வீட்ல இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போலாம். வாங்க அத்தை. தலை வலிக்குது. பாத்து, அழுதுகிட்டே இருக்கான். தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. அதான். அத்தை, அவர் ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறாருல, அப்படியே எல்லாரும் ஹோட்டலையும் பாத்துட்டு வந்துடலாம். அன்பு, ஆறுமுகம், ஆனந்தி எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஷாலினி நீ வா. சரியா? கையல் வாமா, நம்ம அந்த ஹோட்டலை பாத்துட்டு வந்துடலாம். எழில் தம்பி நீங்களும் ரெடி ஆகுங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா ஹோட்டல பார்க்க போலான்னு சொல்றேன். உங்க யார் முகத்திலே சந்தோஷத்தையே காணுமே. உங்க யாருக்குமே அவர் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல விருப்பம் இல்லையா? ஐயோ அண்ணி, அப்போ என் புருஷனுக்குனா இந்த வீட்ல யாருமே வர மாட்டீங்க. இதே கையில் டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறானா எல்லாருமே சந்தோஷமா போவீங்கல்ல? ஏய், அதே சந்தோஷத்தோட தானே ஹோட்டல் பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் கோவமா எல்லாம் சொல்லல, உரிமையோட தான் சொல்றேன். வாங்கல அண்ணி, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நாங்க எல்லாரும் கண்டிப்பா வரோம். சரியா? சரி, மா போயிட்டு வந்துடலாம். ரெடியாக சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகுங்க. அன்பு என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் கிளம்பு.